நேத்து காலைல 7 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோச்சு. அலாம் கிளி 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 அப்படின்னு காதுக்குள்ள சங்கூதுற மாதிரி அடிச்சுது. நம்ம வாட்ச்மேன் சிவா ஏஞ்சி போய் எல்லாரும் எழுப்புனாரு. அப்பதான் ஒரு நோட்டீஸ் வந்துச்சு. எக்ஸாம் வரவிருக்கும் காரணத்தினால் பசங்களை சீக்கிரம் எழுப்புங்க, பிடி டீச்சரை விட்டு வார்ம் அப் ஸ்ட்ரெச்சர்ஸ் எல்லாம் பண்ண வைங்க, அது முடிஞ்ச உடனே பசங்களை விட்டு மன்னிப்பு கடிதம் எழுத வைங்க இப்படின்னு காலங்காத்தாலேயே வரிசையா ராக்கெட் விட்டாரு நம்ம பிக் பாஸ். 7 மணிக்கு அப்படி சோ நம்ம பிடி வாத்தியார் ஜெஃப்ரி போய் எல்லாரையும் எழுப்புனாரு. அதுல சத்யா மட்டும் நேத்து எப்படி மூஞ்ச மொறப்பா வச்சுட்டு தூங்கினாரோ அதே மொறப்போட ஏஞ்சி நீ கூப்பிட்டா நான் வந்துடணுமா, அதெல்லாம் வர முடியாது தம்பி, சர்க்குலர் வந்திருக்குப்பா. சர்க்குலரா? அது எதுக்கு இப்போ வந்துச்சே, ஒரு சர்க்குலர்னா முன்னாடியே வர்றது இல்லையா அப்படின்னு காலங்காத்தாலே வாக்குவாதம் பண்ண சிரிச்சிட்டு இருந்த நம்ம ஜெஃப்ரியோட மூஞ்சி காலங்காத்தாலே சீரியஸா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் கிரவுண்டுக்கு வந்தாங்க, அதாவது கார்டன் ஏரியாக்கு வந்தாங்க. எல்லா பசங்களும் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கிறப்போ நம்ம ராணவும் சத்யாவும் தனியா ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான நம்ம விபி கண்ணம்மா விட்டுக்காரு, ஏன்பா ராணவு காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டியா, உசுர வாங்காத இந்த பக்கம் வாப்பா, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்களா சார்? அவங்க தானே கிரவுண்டுக்கு வர சொன்னாங்க, அதான் வந்துட்டேனே. இதான கிரவுண்டு? தம்பி அது கிரவுண்ட் இல்லப்பா, இந்த பக்கம் இருக்கே அதான் கிரவுண்டு. என்ன சார் இது, ஒருத்தர் லிவிங் ஏரியாவுக்கு வர சொல்றீங்க, ஒருத்தர் கார்டன் ஏரியான்றீங்க, ஒருத்தர் என்னன்னா கிரவுண்டுன்றீங்க, இப்ப எங்க போறது அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ராணுவ தன்னால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்து நம்ம கண்ணம்மா விட்டுக்காரு கடுப்பாயிட்டாரு. இங்க பாருங்க ராணுவ, தயவு செஞ்சு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ல இருங்க, ஏன் காலங்காத்தாலே என் உசுர வாங்குற, அந்த பக்கம் போய் தொலையா அப்படின்னு கேட்டாலும் சார் நான் என் கேரக்டர் தான் பிளே பண்ணிட்டு இருக்கிறேன், ராணுவ அந்த பக்கம் போயிரு அசிங்கப்பட்டு அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனாலும் ராணவ் வை டென்ஷன் வை வை அப்படின்னு அக்கல பேச புரியல உனக்கு என்ன சொல்றேன்னு, வை காலங்காத்தாலே சாவடிக்காத ராணவ், போய் அந்த பக்கம் நில்லு, வை என்ன வை 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 இல்ல சார் வைஸ் பிரின்சிபல் தானே நீங்க, ஏன் பிடி டீச்சர் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்பவே நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார ராணவ பிடிச்சி தள்ளி விட ஆரம்பிச்சிட்டாரு. ஏதோ ராணவ் அப்படின்றதுனால கையை பிடிச்சி தள்ளி விட்டாரு, அவர் வந்து நின்ட்டாரு. இதுவே தீபக்கா இருந்திருந்தா நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார தள்ளி விட்டுருப்பாரு. வேதநாயகண்ணா அண்ணே கொஞ்சம் வாங்கனே, வர முடியாது ப்ளீஸ்னே, அதெல்லாம் வரவே முடியாது, காலைல வேணா விடுறனே வந்துருனே அப்படின்னு கதறுவார் தவிர்த்து இப்படி பண்ணிருப்பாரா? உனக்கு சரி அவளை ஏன் போனோம், பக்கத்திலேயே நிக்கிறாரு சத்யா, அவரு தான் கேட்கல, அவரை பிடிச்சி தள்ளினாரா? பீஸ் கொஞ்சம் பாக்குறதுக்கு டம்மியா இருக்கிறதுனால ராணுவ பிடிச்சி தள்ளி விட்டாரு. இதுவே அந்த பீஸ் இருக்க ஹைட்டுக்கு திருப்பி ஒரு தள்ளு பிடிச்சி தள்ளி விட்டா இந்த பீஸ் தாங்குமா? பின்னாடி இது எல்லாத்தையும் ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஜெஃப்ரி ஒரு பாயிண்ட்ல காண்டாயி, நான் என்ன சொல்றேன்னு புரியுதா இல்லையா உனக்கு, உங்களுக்கு எல்லாம் மூளை இருக்கா, ஸ்டூடெண்ட் தானே நீ எல்லாம் அப்படின்னு அவர் பாட்டுக்கு ராணுவ புடிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அறிவு கட்ட பயவுலியா, இப்படி எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு தொலைஞ்சிங்கன்னா இந்தியா புள்ள வளர்ச்சாவும். ஆனா அவ்வளவு பேச்சு பேசினார் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு, இந்த பீஸ் அடங்கவே இல்ல, ஒரே கத்து தான் நம்ம ஜெஃப்ரி கத்துனாரு. ஸ்கூல்ல டீச்சரோட இப்படிதான் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னு அடுத்த செகண்டே கப்பு சிப்புன்னு ஆயிட்டாரு நம்ம ராணுவ. யாருக்கும் அழகான அந்த குரங்கு உன் குரல் கேடான பவ்யமா ஓடுது. பட் இருந்தாலும் நம்ம ஜெஃப்ரிக்கு கோவமே அடங்கல. என் கிளாஸ்ல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாது என்பதை முடிவு செய்ய வேண்டியது நான், அதனால என் கிளாஸை விட்டு வெளியே போ சார். நான் என்ன சொல்ல எளிமையா சொல்லணும்னா வெளியே போ அப்படின்னு ராணுவ வெளியே போ சொன்னார். நான் ஏன் சார் வெளியே போனோம், விபி தான் என்ன நிக்க சொன்னாரு. இங்க பாருங்க விபி, இந்த பையன் இங்க இருந்தானா நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் சரி அழுவாத வரேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே நம்ம ராணுவ ஓரமா வந்து நின்ட்டார். அவரோட சேர்த்து சத்யாவையும் வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் ஒரு சில வார்ம் அப் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்போ நம்ம விஷால் இவர் என்ன சொல்றாரோ அதுக்கு ஆப்போசிட்டா செஞ்சதுனால நீ வெளியே போ அப்படின்ட்டாரு நம்ம பிடி மாஸ்டர். சார் நான் எதுவுமே சொல்லியே சார், வெளியே போ மேன், கூட பேசுற நீ அப்படின்னு இவங்க 3 பேரையும் ஓரமா நிக்க வச்சிட்டாரு. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? இந்த ஜெஃப்ரிய டாஸ்க்குக்காக பிடி டீச்சரா நடிக்க சொன்னா உண்மையான பிடி டீச்சராவே மாறிடுச்சு இந்த பைபிள்ல. அடுத்தவங்க ஸ்டைல ஃபாலோ பண்ணாம உன் ஸ்டைல்ல நீ பேசுன பாரு, அங்கதான் நீ நிக்கிற. மறுபடியும் நம்ம கண்ணம்மா விட்டுக்காரு, இங்க பாரு ராணவ், நீ காலைல பண்ணதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப இரிட்டேட் ஆச்சு. இதுல என்ன சுவாரஸ்யம் நினைச்சு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அதை தாண்டாத, பார்த்து பண்ணு புரியுதா அப்படின்னு அட்வைஸ போட்டுட்டு இருக்காரு நம்ம கண்ணம்மா விட்டுக்கார். ஆனா இதுல பெரிய விஷயம் என்னன்னா இவ்வளவு சீரியஸா நம்ம அர்ச்சனா விட்டுக்கார் சாரி கண்ணம்மா விட்டுக்கார் பேசிட்டு இருக்கிறப்போ எப்படிதான் இந்த ராணுவ பைபிள சிரிக்காம கேக்குதோ. அடுத்தபடியாக மன்னிப்பு கடிதம் அப்படின்னு ஒன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதணும். இந்த டாஸ்க் என்னவென்றால் இந்த ஸ்கூல் டாஸ்க்ல யாரோ ஒருத்தர் பிரச்சனை பண்ணிருப்பாங்க, அதனால இன்னொருத்தர் பாதிப்படைஞ்சிருப்பாங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா ஒரு மன்னிப்பு கடிதம், இந்த மாதிரி இதான் பிராது, அவங்க அந்த தப்பை பண்ணிட்டாங்க, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு யார்கிட்ட வேணா மன்னிப்பு கேட்டுக்கலாம் இப்படிக்குன்னு சொல்லி கடைசியா உங்க பேர் எழுதுறீங்க இப்படின்னு சொன்னாரு பிக் பாஸ். அதன்படி வீட்டுக்குள்ள இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பைபிள்களும் என்ன தெரியுமா பண்ணி வச்சதுங்க, உள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ பத்தி எழுத சொன்னா டீச்சர், பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், பிடி வாத்தியார்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒன்னு கிரியேட் பண்ணி கொளுத்தி போட்டு அவங்க மேல இருக்க மிஸ்டேக்கே ஃபன்னியா எழுதி வச்சு ஃபுல் டேமேஜ்
டேமேஜ் பண்ணி விட்டுருச்சுங்க. இதுல பெத்த அடி வாங்கினது நம்ம வர்ஷினி தான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லி வச்ச மாதிரி இந்த அம்மாவையே போட்டு அடிச்சாங்க. என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. அதுல ஒண்ணு மட்டும் சொல்றேன். அதாவது தீபக் என்ன பண்ணிருக்காரு, வர்ஷினி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எழுதின மாதிரி ஒரு லெட்டர் எழுதினார். அதுல என்ன போட்டிருந்தாருன்னா, ஸ்கூலுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது, அது எதுவுமே பெருசா ஆராய்ச்சி பண்ணாம வர்ஷினி எனும் நான் வெட்டியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த கஷ்டத்தை தாங்க முடியாம அடுத்த 2 நாளைக்கு லீவ் விட போகிறேன். அது மட்டுமல்லாமல் நானும் விபியும் இன்ப சுற்றுலா செல்ல இருக்கிறோம். மறுபடியும் திரும்பி வரும் பொழுது புது பொலிவுடன் வருவேன். இப்படிக்கு தலைமை ஆசிரியையின் உளவாளி தீபக் அப்படின்னு எழுதி விட்டாரு இந்த பீஸ். அந்த நல்ல காரியத்தை பண்ணவன் நீதானா? சோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு மன்னிப்பு கடிதம். ஆனா எல்லாரும் ஒண்ணு கூடி என்னதான் பிரின்சிபலை பத்தி தப்பா எழுதி போட்டாலும் நோ ரியாக்ஷன், ஒன்லி ஒரு சிரிப்பு இல்லனா மொறப்பு. அதை தவிர்த்து ஒரு ஆக்ஷனும் எடுக்கல, ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. இந்த மாதிரியான பிரின்சிபல் மட்டும் நம்ம ஸ்கூல்ல இருந்திருந்தா சண்டே கூட ஸ்கூல் வைங்க அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ணிருப்போம். பட் நமக்கு வாச்சது அடுத்தபடியாக சில்ட்ரன்ஸ் டேவை முன்னிட்டு பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், டீச்சர்ஸ், வாட்ச்மேன் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸை குழந்தைங்களுக்காக பண்ணாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்த வர்ஷினி ஒரு பாட்டை பாடினாங்க பாருங்க. உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கு இவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்களே, அதை கொஞ்சம் பாருங்களேன். அடுத்தபடியாக நம்ம சிவகுமார் ஒரு கார்ட்டூன் ஸ்டோரியை நரேட் பண்ணிட்டு இருந்தாரு. அவரும் அட்டகாசமா பண்ணாப்படியே இந்த இன்டெலிஜென்ஸ் அப்ரிஷியேட் தட். அவரை தொடர்ந்து நம்ம மஞ்சுரி ஒரு பாட்டு பாடினாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பசங்க எல்லாரும் கை தட்டி, நேத்து நாங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் மேம், மன்னிச்சிருங்க மேம் அப்படின்னு சத்யாவும் ராணவும் சில்ட்ரன்ஸ் டேவை முன்னிட்டு டீச்சர்ஸ் எல்லாம் மன்னிப்பு கேட்டாங்க. அதை நம்ம ஜாக்லின் எப்பவும் போல பரவாயில்லையே நம்ம பசங்க திருந்திட்டாங்களே, இதுக்கப்புறம் சண்டையே இருக்காது, தேங்க்யூ சோ மச் அப்படின்னு ஹாப்பி ஆயிட்டாங்க. ஆச்சு 5 வருஷத்துக்குள்ள மாறுது, மனுஷன் மூடி செகண்டுக்கு ஒருக்கா மாறல, என்ன பெரிய அதிசயம் இதெல்லாம். செகண்ட் தான். ஆனா பாவம் பின்னாடியே ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆனா அதை பண்ணது பசங்க கிடையாது, பாழா போன இந்த கண்ணம்மா வீட்டுக்கார். அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாக் முத்துவை பார்த்து, டேய் என்ன ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்கடா எப்ப பார்த்தாலும், ரொம்ப வருத்தமா இருக்குடா எனக்கு. ஆரம்பத்துல உனக்கு எனக்கும் கிளாஷ் ஆச்சு, அதுக்கப்புறம் உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன நீ புரிஞ்சுக்கிட்ட. ஆனா வீட்டுக்குள்ள ஒரு சிலர் என்ன ரொம்ப காயப்படுத்துறாங்கடா. எங்க வீட்டுல எல்லாம் என்ன இப்படி கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க தெரியுமா. இங்க பாரு ஜாக், புரிஞ்சுக்கோ, இதான் கேம். இதுக்காக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தானா எப்படி கேம் ஆட முடியும்? இங்க எல்லாருமே நம்மள தோக்கடிக்க தான் வந்திருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சு ஆடு அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாரு முத்து. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன் சொன்னா கேட்கும், ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்காது. ஏற்கனவே இவங்க 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசினாவே இன்ஸ்டால ஹார்டின்லாம் போட்டு ரொமான்டிக் பிஜிஎம்லாம் போட்டு ஜாக் லவ்ஸ் முத்து, முத்து லவ்ஸ் ஜாக் அப்படின்னு பட்டம் விட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஜாக்குக்கு ஆறுதல் வேற சொல்றாரு. முடிவே பண்ணி இவங்க 2 பேரும் வெளியே வரதுக்குள்ள இவங்களுக்கு தெரியாமலே இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சார் ஏதோ சின்னஞ்சிருச்சுங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே. நெக்ஸ்ட் பாத்ரூம் கண்ணாடியில விஷு லவ்ஸ் தர்ஷி அப்படின்னு நெயில் பாலிஷ்ல யாரோ எழுதி வச்சிருக்காங்க. அதை நம்ம பிடி வாத்தியாரே ஸ்ப்ரே போட்டு அழிச்சிட்டு இருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ராணவ் தான் பிரின்சிபல் மேடம் கிட்ட போய் சொல்லியிருக்காரு. இதை பார்த்த பிரின்சிபல் மேடமும் இவங்களுக்குலாம் அறிவே இல்ல, சென்ஸ் இல்ல, மேனஸ் இல்ல, இதை பண்ணது யாருன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து எல்லார்ட்டையும் கேக்குறாங்க. அப்ப சம்பந்தமே இல்லாம இந்த தர்ஷிகா உள்ள பூந்து, இப்ப பாரு எப்படி பர்ஃபார்மன்ஸ் போடுறேன் அப்படின்னு ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சம்பந்தமே இல்லாம கோவப்பட்டு ஊருக்கே டவுட் வர்ற லெவலுக்கு நடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் பாக்குறப்போ என்னமா நீ பெஸ்ட் ஆக்டர்னு ஒத்துக்கணுமா? சரிமா நீ தான் இந்த ஸ்கூல் டாஸ்க்ல பெஸ்டா பண்ண, சரியா? அதுக்கு எதுக்குமா இப்படி கூவுற? இதுல இந்த எடிட்டர்ஸ் வேற இத ஒரு சீன் அப்படின்னு சொல்லி 20 நிமிஷம் ஓட்டிட்டு இருக்காங்க. அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஹலோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பொத்து. ஏன்னா பிரின்சிபலோ இல்ல மத்த டீச்சரோ தர்ஷிகாவை ஏதாவது திட்டி அதுக்கு அவங்க இப்படி கத்திருந்தா பரவாயில்ல. அந்த பீசுங்க வாயே திறக்கல. ஆனா தர்ஷிகா மட்டும் என்ன அப்படி சொல்றீங்களா, என்ன அப்படி நினைக்கிறீங்களா அப்படின்னு இவங்க மட்டுமே சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு பாத்ரூம் உள்ள போய் கதவை மூடிட்டு அழுவுற மாதிரி ஆக்ட் பண்றாங்க. கண்ணாடி முன்னாடி வந்து நின்னு கண்ணை தொடச்சி என்னவோ பண்ண ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு மா போதுமா, வார சம்பளத்துக்கு நடிக்க சொன்னா வருஷ சம்பளத்துக்கு நடிச்சிட்டு இருக்கிய, ரீலே அந்து போச்சு, இத்தோட பர்ஃபார்மன்ஸ் நிறுத்திக்கமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அக்கா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர்பா, 100 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய்க்கு நடிக்குது. பட் இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிறப்போ இது வளவலன்னு போகுது, செம்ம கடுப்பாகுது. நம்ம இதை பண்ணலனாலுமே நம்ம தான் பண்ணணும்னு ஒத்துப்போமே அப்படின்னு சும்மா கை தூக்குனாரு தீபக். இதை பண்ணியா, ஏன் இப்படி பண்ற, ஸ்டூபிட் அப்படின்னு வார்த்தையை விட்டாங்க பிரின்சிபல். எது ஸ்டூபிடா, எப்படி அந்த வார்த்தையை சொல்லுவீங்க மேடம்? இல்லமா தெரியாம வாயிலிருந்து வந்துருச்சு. அது எப்படி மேடம் ஸ்டூபிட்னு வரும் அப்படின்னு கேட்க, சரி தெரியாம சொல்லிட்டேன் போங்க அப்படின்னு அவரை அனுப்பிச்சு விட்டாங்க. அடுத்து நம்ம ராணுவ நொயின்னு பேசிட்டு இருக்க, நீ ஒரு மை ரூம் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் காமிச்சு இவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட, என்ன பார்த்து நீ ஒரு ஹேரும் புடுங்க வேணான்ட்டாங்க அப்படின்னு அந்த பீஸ் பிரச்சனையை கிரியேட் பண்ண, ஃபைனலி நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் அப்படின்னு வர்ஷினி வந்து மன்னிப்பு கேட்டாங்க. தப்பு பண்ணிட்டோம் மன்னிச்சுக்கோங்கன்னு கேக்குறோம். மன்னிப்பு கேக்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல எதுக்கு? அந்த பாத்ரூம் கண்ணாடியில ஹார்டின் போட்டு எழுதுன
எழுதுனதுக்கு. இந்த அம்மாவை எங்க பெர்ஃபார்ம் பண்ண சொன்னா எங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அது கூட பரவாயில்ல. இப்ப ஹேர்ன்றதுக்கும் ஸ்டூபிட் அப்படின்னு திட்டுறதுக்கும் என்ன நடந்து போச்சுன்றது தான் தெரியல. இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலகத்துல இருக்க ஸ்கூல்லயே இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் பிரின்சிபலை மிரட்டுறது. இப்ப சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் நம்ம ஸ்கூல்ல இருந்திருந்தா எல்லாரும் பொண்ணுங்களை சைட் அடிக்கிறத விட்டு ஸ்ட்ரைட்டா பிரின்சிபலையே சைட் அடிக்க ஆரம்பிச்சிருப்பானுங்க. வாஸ்தவம் தான் மாமா. நெக்ஸ்ட் நம்ம தர்ஷிகாவே வந்து அந்த பாத்ரூம் கண்ணாடியில நான் தான் எழுதினேன், அதுக்கு என்னப்பா அப்படின்னு பிரின்சிபலை மிரட்டிட்டு இருக்காங்க. சரிமா பரவாயில்ல எழுதிட்டேன், இட்ஸ் ஓகே அப்படின்னு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அதே மாதிரி தனியா கூப்பிட்டு வச்சு நீங்க 2 பேரும் லவ் பண்றது தெரியும், பட் நீங்க அப்படி எழுதி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கலாமா? ஒருவேளை நான் தான் எழுதுனேன் நீங்க ஒத்துட்டு இருந்திருந்தீங்கன்னா நீங்க தான் எழுதுனீங்களா? அடச்சி பரவாயில்ல இதுல என்ன இருக்கு, கியூட்டா இருக்கே அப்படின்ட்டு விட்டு போயிருப்பேன். ஏமா சொல்ல அப்படின்னு கொஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க அல்லவா பிரின்சிபல்? அட போங்கப்பா, ரொம்ப வருத்தமா இருக்கு மனசு. சரி சரி, ஊர்ல திருவிழாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, வா போய் சங்க வேலையை கவனிப்போம். பட் இத பார்த்த பிபி சாரி விபி, இங்க பாருமா நீ பண்ண தப்புக்கு என்னை மன்னித்து விடுங்கள், இனி நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போமா இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஜாக் உள்ள வந்து, சார் ஒரே ஒரு கோரிக்கை, இவங்களுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட்டை பிடி டீச்சர் கொடுக்கட்டுமே அப்படின்னு கேட்க, ஏன் அவர் கொடுக்கணும்? டிசிப்ளினுக்கும் பிடி டீச்சருக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க இதுல குறுக்க வராதீங்க அப்படின்ட்டு போயிட்டார். இத பார்த்து ஜாக்கு நம்ம எது சொன்னாலும் மதிக்க மாட்டாங்க, அப்புறம் எதுக்காக இந்த மீட்டிங்ல நான் இருக்கணும்? இதுக்கப்புறம் எந்த டிஸ்கஷனுக்கும் என்ன கூப்பிடாதீங்க. ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, பின்ன நீங்க மட்டுமே பேசிட்டு இருந்தா அதுக்கு எதுக்கு நாங்க, நீங்களே பண்ணிட்டு போங்க. இப்ப என்னமா பண்ணுங்கிற? இல்ல பிடி டீச்சர் ஏன் பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது, அவர் ஏன் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அதான் நாங்க இருக்கோம்ல அப்படின்னு ஜாக் பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டே இருக்காரு. காரணம் என்னவென்றால் இந்த வாரத்தோட கேப்டன் யாரு? நம்ம அருண். நம்ம பிடி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அது மூலியமா பிரச்சனை கிரியேட் ஆச்சுன்னா நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார் போட்டிருக்கிற கேப்ல இருந்து ஒரு ரிப்பன் கழட்டப்படும். ஒருவேளை 4-5 பிரச்சனை வந்துச்சுன்னா 5 ரிப்பனும் கழட்டப்படும். அதனால கேப்டன்சி பறி போகும். அதுக்கு தானே நீ அஸ்திவாரம் போடுற, அது மட்டும் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பாய்ஸ் டீமுக்கு ஏதாவதுனா நான் உசுர கொடுப்பேன் அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்காரு. அப்படி என்னடா பண்ணுச்சு இந்த குடும்பம் உனக்கு? சரி அது மட்டும் பண்ணாலும் பரவாயில்ல, எங்க ஜாக் பேசினாலுமே அதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா நான் ஒன்னு பேசியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாம ஃபுல்லா புள்ளி பண்ணி அந்த பொண்ணு அழ விட்டு மூஞ்சியே வீங்க வைத்து விட்டா நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார். ஏன்டா இப்படி என்ன வதைக்கிற? போன சீசன் இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் என்ன புள்ளி பண்றாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு பாயிண்ட்ல பயங்கரமா ஸ்கோர் பண்ணாங்க. ஆனா இந்த சீசன்ல எப்படியும் ட்ரைனிங் கொடுத்து தான் அமைச்சிருப்பாங்க, யாரையும் புள்ளி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்ததெல்லாம் மறந்துட்டாரு போல இருக்கு நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு. இங்க வந்து டெமோவே பண்ணி காமிக்கிறாரு, புள்ளி செய்வது எப்படி அப்படின்னு ஜாக்க வச்சு. அதுக்கும் பிரின்சிபல் வர்ஷினி சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க கரெக்டா தானே பேசுறாங்க அப்படின்னு. ஆனாலும் அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு பைபாஸ் பண்ணிட்டு இவர் மட்டுமே பேசிட்டு இருக்காரு. சோ இதுக்கு மேல நான் இந்த வேலைக்கு வரல, நீங்க அவரை வச்சே பாத்துக்கோங்கன்னு சொல்லி ஐடி கார்டை கழட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. என்னுடைய ராஜினாமா கடிதம். அதுக்கப்புறம் பிரின்சிபல் தான் கன்வின்ஸ் பண்ணி ப்ளீஸ் ப்ளீஸ் போட்டுக்கோங்களேன் அப்படின்னு அந்த ஐடி கார்டை போட வச்சு சமாதானப்படுத்தினாங்க. பட் இந்த சிச்சுவேஷனை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தீபக்க வர வச்சாரு. வர வச்சு தீபக்க பார்த்து இவங்க மாரல் கிளாஸ்ல என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, ஒரு குரங்கு அப்படின்னு ஒருத்தரை பாயிண்ட் பண்ணி சொல்லிருக்காங்க. அதனால அவர் ஹர்ட் ஆகி எவ்வளவு ஃபீல் பண்ணாரு தெரியுமா? நீங்க ஃபீல் பண்ணீங்களானா? ஆமாமா, நீ குரங்குன்னு சொல்றப்போ ஃபீல் ஆக தானே செய்யும். மனுஷன் தான் கீதா. நீங்க ஒருவேளை அப்படி ஃபீல் ஆயிருந்தீங்கன்னா நான் சத்தியமா மனசார சொல்றேன், யாரையும் மீன் பண்ணிலாம் சொல்ல, ஜெனரலா தான் சொன்னேன் அந்த குரங்கு கதையை. ஒருவேளை உங்களை சொன்னேன்னு ஃபீல் ஆயிடுச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு காலில் விழுந்து கும்பிட்டுட்டு உள்ள போய் தேம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அதை பாக்குறதுக்கே நமக்கு ரொம்ப பரிதாபமா போச்சு. ஒரு நாளைக்கு ஒருத்தரவையாவது இந்த பொண்ணு அழ விட்டுறாங்கப்பா. அதுக்கேத்த மாதிரியே நம்ம ஜாக்கும் நம்மளதான் அடிக்கிறாங்கன்னு தெரியுதே, கோவப்பட்டு டென்ஷன் ஆகி தூக்கி போட்டு மிதிப்போம், வாயாலே அசிங்கமா திட்டுவோம் அப்படின்னு இல்லாம ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாலே பொசுக்குன்னு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. பட் கவலைப்படாதீங்க ஜாக்லின், உங்களோட ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுண்ட் தங்க காசுலாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு கிராம் எனக்கு கட்டுப்படி ஆகாது. நான் நெல்லுப்பா ஒரு 1/2 கிராம், அதுவும் ஜாஸ்தி. அட்லீஸ்ட் 1 கிராம் சில்வர், அவ்வளவுக்கு எங்க போறது? சரி 1 ரூபா, அதுக்கும் நம்ம பர்சனல் லோன் போடணும். வேணும்னா ஒரு ஓட்டு கண்டிப்பா அது வேணா கிடைக்கும். அதனால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அழுவுங்க, அதோட பலன் உங்களுக்கு ஓட்டாக மாற நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனா உயிரே போனாலும் அழறத மட்டும் விட்டுறாதீங்க. ஏன் உனக்கு இந்த அல்ப ஆசை? நெக்ஸ்ட் அழுது முடிச்சிட்டு வந்த ஜாக் என்ன சொல்றாங்க, நான் அந்த குரங்கு கதையை தான் சொன்னேன், அதுல வந்த குரங்கு அவருன்னு நினைச்சுக்கிட்டாரு, நான் சத்தியமா அப்படி மீன் பண்ணி சொல்லவே இல்லை. ஒருவேளை அவருக்கு அவ்வளவு ஃபீல் ஆயிடுச்சுன்னா அவர் எவ்வளவு வார்த்தையை விடுறாரு, எவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு, அதெல்லாம் அவருக்கு தெரியாதா அப்படின்னு இன்னும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. கரெக்ட் தான், வாஸ்தவமான பேச்சு தான். ஆனா என்ன பண்றது, அவர் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்ட், பொசுக்குன்னு வார்த்தையை விட்டுருவாரு. நம்ம தானே
அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கேங் கூட சுத்திட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணுவாரு பாவம்? கரெக்டா தீபக்கண்ணே? இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிட்டு. அடுத்தபடியாக ஸ்கூல் டாஸ்க் முடிய போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 3 ஸ்டூடண்ட்ஸ்க்கு கோல்டு மெடல், சில்வர் மெடல் அண்ட் பிரான்ஸ் மெடல் கொடுக்க சொல்லியிருந்தாரு பிக் பாஸ். அண்ட் லாஸ்டா வந்த 3 worst ஸ்டூடண்ட்ஸ்க்கு இம்போசிஷன் கொடுக்க சொல்லியிருந்தாரு. அதன்படி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல முத்து, செகண்ட் பிளேஸ்ல சாச்சனா அண்ட் தேர்ட் பிளேஸ்ல ரயான். மத்தவங்க எல்லாருக்கும் ஆறுதல் பரிசு அப்படின்ற பேர்ல ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்தாங்க. ஆனா கடைசியா வந்த 3 பேருக்கு 100 டைம் ஒரு வாக்கியத்தை கொடுத்து இம்போசிஷன் எழுத வச்சாங்க. ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் எடுக்கிறீங்க? ஆனா இந்த ஆர்டரிங் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முழுக்க ஃபேவரிசம் தான் நடந்துச்சு. இதுல விஷாலுக்கு, ரியாக்கு அண்ட் இன்னும் ஒரு சிலருக்கு பெருசா விருப்பமே இல்ல. இருந்தாலும் நீங்க அரேஞ்ச் பண்ற ஆர்டரை வச்சு அரை அடி அருணா கயிறு கூட வாங்கி கட்ட முடியாது. அப்புறம் என்னத்துக்கு நாங்க சண்டை போடணும் அப்படின்னு உஷாரா சத்யாவும் ராணவும் சிறப்பான சம்பவம் பண்ணிட்டு லாஸ்ட் 2 பிளேஸ்ல போய் நின்னுக்கிட்டு 100 தடவை அவங்க கொடுத்த இம்போசிஷனை எழுதி முடிச்சிட்டாங்க. சோ எல்லாம் முடிஞ்ச உடனே ரியா என்ன சொல்றாங்க, இந்த பொண்ணு பேசினாலே பிரச்சனை தான் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இதை கண்டிப்பா என்னால மாத்தவே முடியாது இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ சத்யா என்ன சொன்னாரு, அதுக்காக என்ன பண்ண முடியும்? காக்காவை பிடிச்சிட்டு இருக்க முடியும்? ஆமா, அங்க பாரு இந்த ரயானு காக்கா பிடிச்சான், 3rd பிளேஸ் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். நம்ம இங்க உட்காந்து இம்போசிஷன் எழுதிட்டு இருக்கிறோம். நீ ஏன் நியாயமா சொல்லு, அவன் என்ன பண்ணான்னு அவனுக்கு 3rd பிளேஸ். சிம்பிள். நம்ம கிளாஸ் எடுத்தாங்கல்ல, எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். அவனை சொல்லு ஒன்னும் சொல்ல மாட்டான் அப்படின்னு கழுவி ஊத்துனாங்க இந்த அம்மா. பண்றதெல்லாம் பக்கா ஃப்ராட் தானோ? ரியா கேக்குறது கரெக்டா தான் இருக்குது. அந்த பீஸ் இந்த டாஸ்க்ல எங்க போச்சுன்னு கூட தெரியல, எதுக்கு 3rd பிளேஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. வெல் பிஹேவ்டு சைல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவரை விட நிறைய பேர் நல்லாவே பிஹேவ் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் ஆறுதல் பரிசு கொடுத்துட்டு இந்த பீஸை தூக்கி 3வதுல உட்கார வச்சிட்டாங்க. ஆனா இந்த பீஸ் என்ன பண்ணுச்சுன்னு பிளாஷ்பேக்ல போய் பார்த்தா ஃபுல் டைமா சௌந்தர்யாவோட கை கோத்துக்கிட்டு அர்ஜுனா பாட்டு பாடாத குறையா சுத்தி வந்துட்டு இருந்துச்சு. நான் எப்ப கூப்பிடணும் அப்பதான் வரணும். சரி மாலா. அப்பேற்பட்ட மாமேதைக்கு 3rd பிளேஸ் கொடுத்து தானே ஆகணும். ஃபைனலி இந்த டுபாகூர் டாஸ்க் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுச்சு. நமக்கு கொஞ்சம் தலைவலி குறைஞ்சி. தயவு செய்து இனியாவது இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற கான்செப்டை கம்ப்ளீட்டா எரேசர் வச்சு அழிச்சிட்டு எல்லாரையும் ஒரே வீட்டுல விடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும். சோ பார்த்து பண்ணி விடுங்க பிக் பாஸ் குழு. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.